எனக்கு வயசாகிடுச்சு. இதை லாரி தொழிலை வச்சு தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். 4 குழந்தைங்க. இதுமாரி ஹைதராபாத்லேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தேன். 21ஆந்தேதி 21ஆந்தேதி ஏற்றிட்டு வந்து 24ஆந்தேதி 23ஆந்தேதி எங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புனாங்க. அந்த லொக்கேஷன் எனக்கு பார்க்க தெரியாது. வேறு ஆள்கிட்ட காமிச்சப்போ இது சிவகங்கை ரோட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வண்டியை டோ பண்ணிக்கிட்டு அது பின்னாடி போய் நிப்பாட்டியிருந்தேன். காலைல 7:30 மணிக்கு என்னை வந்து பார்த்து பில்லை எடுன்னாங்க. சேல் டேக்ஸில் பில்லை எடுத்து காமிச்சேன். நீ அங்கே இறக்க வேண்டியதுக்கு இங்கே ஏன் வந்த ஆனாங்க. எனக்கு வழி தெரில, பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன், வந்து கூப்பிட்டு போகிறேன்னாங்க. அதுக்குள்ளே எங்கள்கிட்ட நீ இது தவறால தான் வந்துட்ட, நீ வண்டி எடு ஆனாங்க. ஓனர்கிட்ட பேசிட்டு எடுக்கிறேங்க ஆனேன். அதுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்கல. மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கான ஒரு போலீஸ்காரை போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டாங்க. 4 நாளாக கிடக்குறேன். வெளியே தர போகிறதுக்குள்ளே வழி கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது. நான் என்ன பண்ணிட்டு ஒருமையில் பேசுகிறாரு பிடிச்சவர் சேல் டாக்ஸிக்காரங்க. அவர் குணாலன். அவர் வாயா போயா கையெழுத்து போடுனா போட வேண்டியது தானே, பெரிய ஆஃபீஸர் நாங்கள் ஆஃபீஸர் தானே சொல்கிறோம், வண்டி எடுனா எடுக்க வேண்டியது தானே அப்படின்னா, நாங்கள் ஓனரை கேட்காம எடுக்க முடியாதுங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு படிக்க தெரியாது, போக தெரியாது. பிடிச்சி கொண்டு வந்து போலீஸ்காரங்களை போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டாங்க. எனக்கு குழந்தை குட்டிங்க 4 பேர். இதை வச்சு தான் நாங்கள் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து 4 நாளாக 5 நாளாக கொசுக்கடியிலையும் சாப்பாடு இல்லாமல், வெளியே தர பாத்ரூம் போகிறதுக்குள்ளே வழி இல்லாமல் கிடக்கிறேன். ஒருமையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் லாரி அங்கே எதுக்கு தவறுதலாக கொண்டு போய் நிறுத்துனீங்க? எங்களுக்கு வழி தெரியலைங்க. ஒருத்தவங்களை கேட்குறப்ப சிவகங்கை ரோட்டுக்கு தான் போகணுன்னாங்க. அதனால் அங்கே போய் நிப்பாட்டி ஒன்றும் கடையில் விடல போடல, ரோட்டு மேலே தான் நிப்பாட்டியிருந்தேன். வந்து காலையில் இதுமாரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எத்தனை மணி இருக்கும்? 7:30 மணி. இங்கே வந்து நிப்பாட்டிட்டு 9 மணிக்கு எனக்கு கையெழுத்து போடுனாங்க. நான் கையெழுத்து போடலிங்க. சரி நான் பார்க்குற இடத்துல பார்த்துக்கிறேன்ட்டு பில்லை தூக்கி வண்டியில் போட்டு கிளம்பிட்டாங்க.